நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் இருந்திருக்கு நண்பர்களே, கிராணி கிட்டேருந்து, இந்த கிழக்கு கிராணி கிட்டேருந்து. கிராணி 5 ஃபேன்மேட் கேமுக்குள் வரும். அட பேஜில் போவான். நீ திருடி தெரிச்சது பார்த்தாலும் என்ன திரும்ப நீ கிராணி 5ல வந்து கூப்பிட்டு அடிக்கணுமா ஃபேன்மேட் கேமில்? சரி உன் ஆசை யாருக்கு பார்த்தோ உள்ளே வரேன் இரு. ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு பிரதீஷ் சேனல். நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிராணி 5 டைம் டு வேக் அப்ன்ற ஃபேன்மேட் கேம் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கிராணி 3லாம் போட்டிருப்போம். அது செம்ம ஃபன்னா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். என்னடா ஆரம்பத்திலே சங்கு ஊதுறானுங்க, சைலண்டா ஒரு ரூம்குள்ள கூட்டு போறானுங்க. நம்ம வீடு போல இது தூங்க போறோம். தூங்கிட்டோம். நாங்கள் வேற எங்கே எழுதிக்கிறோம்? வேற எங்கேருந்து எழுந்திரோம்? டெலிபோர்ட் பண்ணிட்டோமா இல்லை நம்மள கடத்தினுட்டாங்களா? டெலிபோர்ட் பண்ணல, உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. ஆமாம், டாக்டர் கண்டுபிடிச்சி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. தூக்கத்துல நடக்கிற வியாதினால தான் நீங்க வந்திருக்க. என்னங்க இது பூசணிக்காய் வச்சிருக்கானுங்க? சரிப்பா, கிராணி வீட்டில் பூசணிக்காய் குழம்போ? ஏன் உன் வீட்டையும் நீ சாவி திறந்து வர? இது நம்ம வீடு இல்லை, கிராணி வீட்டில் இருக்கு. இப்போ நம்ம ஏய் எப்படா என்ன கேட்க நீ கிராணி வீட்டுக்குள்ள போன? போன பொங்கலுக்கு போனேன். கேள்வியா இதெல்லாம் அதுவாக கடைசியில் வந்து வச்சுருக்கு. எப்படி வந்தோன்னே தெரில. ஓ, இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல தூங்கணும், கிராணி வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமாம், எழுந்திரிச்சோம். இங்கே எழுந்திரிச்சோம் எப்படின்னு தெரியல. அதான் டைம் லூப்பாக இருக்குமோ? டைம் லூப்பா? சரி விடுங்க, சம்மந்தமே பேசுகிறேன் ரைட்டா. அதெல்லாம் கண்டுக்கப்படாது. சரி, நான் டோர் ஓப்பன் பண்ண முடியுமா? டோர் பண்ணியாச்சு, பண்ண முடியுது. இப்போ எங்கே இது கிரவுண்ட் ஃபுல்லாக இது? ஆமாம், படிக்கிட்டு போகுது மேலே. இதான் கையில் ஒரு சாவி வச்சுட்டு இருக்கேன். நம்ம அந்த கதவு சொந்த சாவி இது. ஒரு வேளை காக்கா வலி போகக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கியோ? ஆமாம், எனக்கு நெட்டாக வந்து தூக்கத்து நடக்கிற வழி, காக்கா வலிப்பு, பிபி, சுகர்லாம் இருக்கா, அதனால். இது என்னங்க பொட்டி? ஷார்ட்கன் வச்சு சம்பவம் பண்ணி 4 நாள் ஆச்சு. இந்த கிராணியை போட்டு பொழக்கிற பொங்கலுக்கு வந்து வெள்ளை அடிச்சிடணும், அந்த மாதிரி அடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது முன்னாடி கிராணி 1 and 3 விளையாடி போட்டிருப்போம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம், போய் பார்த்துருங்க. மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ என்னடா தேட்டு இருக்க? வேற என்ன கிளவி தான் தேட்டு இருக்க சுரத்துக்கு. ஆனால் கிளவி கண்ணு முன்னாடி வந்துட்டேன்னா ஒரே புல்லட்டில் ஒன்று போட்டு கையில் மட்டும் மாட்டிச்சு குருவி சுறா மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். எங்க அவ? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சு. கண்ணுல லைட் எல்லாம் எரியுது. 0 வாட்ஸ் பல்பு போட்டு வந்துட்டாங்க கண்ணுல. சரி, மேலே 2வது மாடிக்கு வந்தாச்சு. இங்கே என்ன தேடி பாருக்கானு. இது கிராணி புருஷனோட பெட்ரூமா? இல்லை, கிச்சன். கிச்சன்லேயே வந்து பெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கிராணி வந்து வாடகை வீட்டில் இருக்கு போல. எப்படி உனக்கு தெரியும்? கிராணி வந்து சொல்லிச்சா வாடகை வீட்டில் தான் தம்பி இருக்கேன் அப்படின்ட்டு? இல்லை, வாடகை வீட்டில் தான் இந்த மாதிரி நிறைய ரூமில் பெட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது ஒரு மேன்ஷன் தான். ஆனால் கீழே ரிசப்ஷன் வேறு இருக்குது. ரிசப்ஷன் எனக்கு தெரிஞ்சு இது பணக்கார வீட்டு கிளவி போல். அதான் போல் நம்மளுக்கு வந்து ஒரு ஒயர் கச்சிச்சு. இதை சொருவி கரண்ட்டில் வர வச்சு கெத்து காமிக்கலாம். நீ நல்லா கெத்து காமி. கிராணி வந்து உனக்கு நல்லா காமிக்கும். கிராண்டிக்கு நான் காமிக்கிறேன் பேர். எனக்கு எஸ்கேனா யாருன்னு இது இங்கே நோட்டு இருக்குது. நம்பர் தான் திரும்ப அதில் 177943. அதை போய் ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன ஷார்ட் கன் இருக்குது. ஷார்ட் கன்னை எடுத்து அந்த கிராணி மண்டையில் எத்தனை வாட்டி சுட்டு? இல்லை ஏதோ சொன்னீங்களே கிராணி வந்து என்ன அடிக்க போகுதுன்னு சொன்னீங்களே, எங்கே அது வந்து ப்ரோ கிராணியாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியில் வச்சுட்டு வந்ததுனால இது ஒரு இது போன கிராணியாக இருக்குது. அதனாலே அடி வாங்கி சாவுது. என்கிட்ட என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏய் தம்பி, நாங்களாம் ஆடில் வச்சு 1000 வாட்டி முடிச்சிக்கிறோம். ஆடில் வச்சா நீ தான் கிராணிக்கு ஆடு மாதிரி பார்த்துக்கோ. சாம்பிளே தான். ஆயா, உன்னை பற்றி நான் பெருமையாக பேசிட்டு வந்தேன்யா. அதையும் சுடுவோம், உன்னையும் சுடுவேன். குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறேன். குருவி சுட்டு தர்ற மாதிரியா? உனக்கு ஒழுங்காக தோசையாக சுட தெரியாது, இல்லைன்னா குருவி சுடுற நீ. குருவி சுடுறது தோசை சுடுறது என்ன சம்மந்தம்? சரி, இந்த ஒயர் எதுக்கு இது? கீழே போய் ஃபிட் பண்ண அந்த ஒயர்லாம். மொத்தம் எத்தனை ஒயர் தேவை? 4 ஒயர் தேவை. ஒரு கிராங்க் தேவை. ஒரு ஸ்விம்மிங் ஃபுல் கீ அங்கேயே இருக்குது. அப்புறம் வந்து இன்னொன்று எதுவும் தேவையாச்சே, ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை மெயினாக. சரி, இப்போ எல்லா ஒயரும் எதுக்கு எடுத்துன்னு போய் முட்டை சந்தையில் போடுற நீ? அங்கேருந்து இப்போ எடுத்துன்னு போய் உள்ளே போடணும். மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுலேயே போய் உள்ளே போடணும். அது முதல்ல நம்ம ஸ்விம்மிங் ஃபூல் ஓப்பன் பண்ணணும். அங்கே தெரிஞ்சதா ஒரு பாக்ஸ் மாதிரி மேலே ஸ்விம்மிங் ஃபுல் கீ. இந்த ஷார்ட் கன் எடுத்த அந்த இடத்துலயே இருக்குது ஸ்விம்மிங் ஃபுல் கீயா? ஆமாம், அங்கேயே ஒரு ஸ்விம்மிங் ஃபுல் கீ இருக்கும் ஷார்ட் கன் எடுத்ததுலேயே. கிராணி பார்த்தீங்கன்னா காலை வச்சு காத்தோட்டமாக தூங்குது. இப்போ ஃபோன் பண்ண போகிறோம். பீஸா ஆர்டர் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு அந்த நம்பர் தான் இருக்குது, வேறு நம்பர் இல்லை. ஹலோ சார், ஃபோன் பீஸா இருக்கா? பீஸா இருக்கா தம்பி? பீஸா இருக்குதுப்பா, ஆர்டர் விட்டியா? சரிப்பா. சரி.
கொஞ்சம் ஆர்டர் ஆயிடுச்சு, வெயிட் ஃபார் டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வந்து அதுக்கு காரணம் என்னன்னா வீட்டுல பெருசாலி போந்துச்சு. அந்த பெருசாலியை ஒழிச்சு கட்டுறேன். கவலைப்படாதீங்க, அது எதனால ஒரு நாள் சாவடிச்சே ஆகணும். இந்த பாருங்க ஒரே இடத்துல ஓடுறாங்க இந்த அம்மா. இந்த பெருசாலியை முதல்ல அடிப்போம், அப்படி வீட்டில் இருக்கிற பெருசாலியை பார்த்துப்போம். பெருசாலி எடுப்போம். ஷார்ட் கன் கீழே போட்டாச்சே, அப்படியே இருக்கட்டும். என்ன போகுது இங்கே போய் நான் தேட்டு வரும். ஏற்கனவே தொடர்ந்து தான் இருக்குது. இப்போ 3 ஒயர் ஒன்று கிடச்சிச்சு, ஸ்க்ரூ டிரைவரும் கிடச்சிச்சு, இன்னும் ஒரு ஒயர், அப்புறம் வந்து கிராங்க் இங்கே இருக்குது. அதுதான் இன்னும் ஒரு ஒயர் தேவை. நீ ஏதோ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்க, ஒன்றுமே எனக்கே புரிய மாட்டேங்குது. நான் போகிற வழியில் அப்பு இருக்கும், டவுன் இருக்கும், டேர்ன் இருக்கும், டெட் இருக்கும். ஆனால் ஸ்பீடு மட்டும் குறையவே குறையாது. கேஜிஎஃப் ராக்கியா? ஆமாம். பூ நல்லாவே இல்லை. கேஜிஎஃப் ராக்கி கிராணி வீட்டுக்குள் வந்தால் வாட் இஃப் எபிசோட் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, நீ ஒழுங்காக பண்ணுறதே என்னால் தாங்க முடியல. ஷாக் நேற்று ராக்கி மாசு ரொம்ப ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சா? அடேய், அந்த நாட்டை பிடிச்ச பாவன்ல கூட ஒழுங்கா சுடுத்தல. ஐயோ எத்தனை வா குத்து போய் பார்த்துட்டு ஒரு கன் புல்லட்டு எங்க வா 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 வாடி 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 போ கிளம்பு. பத்துக்கிற போச பாத்தியா செயலா? நீ பெட்ரூம்ல படுக்க சொன்னா நீங்க வேற எங்கேயோ படுத்துட்டு இருக்கீங்க. அது வீடு எங்க வேணா படுக்குன்னு சொல்லுது. இங்க ஒரு ஒயரை பார்த்தேன். நீ கண்ணுல குண்டு பல்பு மாட்டிருக்கீங்க. மொத்தம் 3 ஒயர் 4 ஒயர் இருந்தது இல்லையே, 4மே கச்சிச்சா? ஒன்று ஆமாம் 3 ஒயர் தான் இருக்குது, இன்னொரு ஒயர் தேவை. இந்த பக்கம் போய் பீஸா வந்துச்சு. பீஸா பீஸா நான் உங்களை எதிர்பார்க்கல இங்கே பார்ப்பேன்னு. இது இது வந்து கனவு நினைக்கிறீங்களா? ஆமாம் கனவு தான் நினைக்கிறோம். எனக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை, உங்களை என்ன கொடுத்து அவ்வளோ சீக்கிரமா என்னம்மா கேட்குறேன்? பீஸா தானே கொடுக்க வந்தேன். நீங்கள் வந்து நைட் மார்லேருந்து வெளில போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே, நைட் மார்லேருந்து வெளில போத்தானே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் உங்களுக்காக பீஸா கொண்டு வரல. அந்தா ஜிந்தா குண்டா குண்டா. நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்கே எஸ்கேப் பண்ணுறதுக்காக ஒரு பொருள் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். மந்திரம்லாம் போடுது. அஜிரு ஜிரு புஜிரி கஜிரு ததிரி சண்டா சண்டான்னு மந்திரம் போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அந்த பீஸை. என்ன ஏதோ பீஸ் கொடுத்துருக்கு? பீஸ் அந்த ஃபோட்டோ பீஸ். இது இதெல்லாம் தப்பின்னு நம்ம நான் நெருப்பில் எரிச்சு சா வச்சிடணுமா? இல்லை அந்த நெருப்பு ஆஃப் பண்ணணும் முதல்ல நம்ம. அதான் அந்த கிராங்க்னு சொன்னேனே, அது திரும்ப கீழே வச்சுட்டோம்னா நெருப்பு ஆஃப் ஆகிடும். அந்த வழியாக தான் நம்ம போனோம் இப்போ. சரி ஓகே ஓகே. ஆனால் அவனா அந்த கேள்வி விட மாட்டேன். சிவனேம் போனாலும் இழுத்து வச்சு குத்துற. ஆமா, முது அழகா மாட்டிச்சு பாருங்க, முது பின்னாடி செம்மடி. என்ன திறக்க முடியல, டாப் ஃப்ளோர் வந்துருக்கும். அது கட்டி தொங்க விட்டுறாங்க. உனக்கு முன்னாடி என்ன முன்னாடியே ஒரு ப்ரோ பிளேயர் ஒருத்தர் எனக்கு முன்னாடி வந்து வச்சிருக்கான். அதான் நானா தான் இருப்பாது. நல்ல ஏன் கையில சாவட நான் கொடூரமா சா வச்சிருப்பேன். காட் ஆஃப் மாதிரி கண்ணை வேற காணும், கீழே போட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த பொருளை திருப்பி சேர்க்க வேண்டியதான். கிராணி வேற குறுக்கால வந்து கடுப்பேற்றுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கலாம், மறக்காம லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதுதான் நம்ம சேனலுக்கு தேவைப்படுறது. அந்த பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ போட்டாலே நோட்டிஃபிகேஷன் வந்தால் இந்த பாட்டு பசங்க வீடியோ போட்டாங்க பார்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படி நீங்கள் உள்ளே வருவீங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ காமெடியாக இருந்தால் கொஞ்சம் கேள்வி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காமெடியாக இருக்குது சொல்லுங்கள், நாங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுவோம் அடுத்ததும். ஆமாம், அடுத்து எந்த வீடியோ போடலான்ட்டும் பிளான் சொல்லுங்கள். இந்த கிராணியை போட்டு தட்டு அந்த வீடியோ போடலாம். நீங்கள் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேம் கன்ஃபார்மாக போடலாம். அதே மாதிரி நம்ம வந்து நிறைய வீடியோ போடுவோம், தொடர்ந்து பாருங்கள் சேனலை. இங்கே வேறு திறக்கணும், அதுவும் ஸ்விம்மிங் பூலுக்கு எதுவுமே திறக்க வேண்டியதாக இப்போ. கேவலமாக பேசாத, கொஞ்சம் நல்லா பேசு. ஸ்விம்மிங் பூல் கீ வந்து மேலே இருந்தது எத்தணுன்ட்டு இங்கே மூதை வந்து இது திறக்கிறான். ஆன் பண்ணியாச்சு. இதோ டான் 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 ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்விம்மிங் பூலில் என்ன தான் இருக்கானா? இந்த வழியாக போக வேண்டியதான் மேலே. எங்கே ஏரியாச்சா எங்கே நம்ம போகிறோம்? இப்போ ஒரு வாட்டி அந்த ஒயர் எடுத்துகிட்டு போகும்போது இல்லை ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த டோர் லாக் ஆகிருக்கும் உள்ள. நம்ம இந்த பக்கம் போய் தான் திற முடியும், அதனால தான் இப்படி போகிறேன். கிழட்டு கிளவி எப்படி லாக் பண்ணிருக்கோம்? அந்த கட்டை வச்சு லாக் பண்ணுறது உள்பக்கமாக வந்து எப்படி இந்த வழியாக போயிருக்குமா? அது அதான் எனக்கு டவுட்டு. உள்பக்கமாக வந்து கட்டை வச்சு லாக் பண்ணிட்டு அப்புறம் அது எந்த பக்கம் போயிருக்கோம் எனக்கு தெரியலையே. இந்த கட்டை தான் ஓப்பன் பண்ணிச்சு நம்ம. அது எப்படி லாக் பண்ணிட்டு வெளில போயிருக்கோம்? அதான் எனக்கு தெரியல. ஐயோ வந்துச்சு பேசினே வந்துச்சு. ஐயா இங்கே யாருமே இல்லை. யாருமே இல்லையாப்பா? ஆமாம் ஆமாம், நான் தான் கேவலமாக டப்பிங் பண்ணுறேன், எனக்கு மேலே கேவலமாக டப்பிங் பண்ணுறேன். நான் வந்து கெளி வாய்ஸ் நினைச்சு நம்ம வாய்ஸை பண்ணிட்டேன். அதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயத்துக்கார பையனை பக்கத்தில் வச்சுருக்கேன். எப்போ கடிப்பானே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கான். சாம்பி உன்னை பார்த்தா நார்மலாகவே சாமி மாதிரி நீ ஆக்ஷன் வேறு பண்ணுறியா? கன்ஃபார்மே பண்ணுறாங்க எல்லாம். இங்கே தான் திரும்பணும் அந்த கிராங்கை. இந்த கோயில வேற வேலை காமிச்சுனேக்கிறான். இரு, நீ கிராணியை போட்டு சொல்லி நான் இந்த எலியை போட்டு சொல்லிட்டு வரேன். பெருச்சாலி சாவடிச்சேடா உனக்கு. எந்த பெருச்சாலிக்கு சாவடிச்சே இன்னைக்கு? நல்லா வேறு கட்சி சொல்கிறா. 4 பேர் கட்சி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த தப்பிக்க தான் ஒரு வேலை. ஆனால் அது முன்னாடியே ஸ்க்ரூ கைட்ட வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு பிளம்பராக ஸ்க்ரூ கைட்டுறோம். யார்? எலக்ட்ரிஷியன். நம்ம ஒரு எலக்ட்ரிஷியன் ஆகி எல்லா ஸ்க்ரூவும் கைட்டி கைலாங்கல்ல போட்டு கடல மிட்டாய் சாப்பிட போகிறோம். எலக்ட்ரிஷியன் ஆகி எல்லா ஸ்க்ரூவும் கைலாங்கல்ல போட்டு கடல மிட்டாய் சாப்பிட போகிறோம்.
அங்கே என்ன கோடி டேட்டை மட்டும் வச்சுருக்காங்க. கட்சியில் மட்டும் சொல்லாமல் போடுறேன். ஐயோ இது ஒன்று என் ஸ்விமிங் ஃபுல்லி சுற்றி 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 வந்தீங்க நினச்சேன் இந்த பாட்டு பாடுவேன்னு. சுற்றுனீங்க அதெல்லாம் ஒரு இதுடா, கலைடா, கேவலமான கலை. அந்த கேள்வி மாதிரி பாட்டா. சுற்றி சுற்றி வந்தீங்க இந்த வீட்டை பார்த்தீங்க. கிளவி அவமானத்தில் சூசைட் பண்ணிக்க போகுது. அந்த அதுக்கு நான் பண்ணுறது, நீ ஷார்ட் கன்ல போட்டு தள்ளுவேன், நான் சாங்லேயே போட்டு தள்ளுவேன். அதான். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டுலாம் ஒரே ஐடியா, பூமிக்கு பாரமாக இருக்கான். சரி உள்ளே போவோம். ஒயர் இந்த பக்கமே போய்டுவோம். கிராண்டில் பக்கம் சுற்றி ரவுண்ட்ஸில் இருக்காங்க அந்த அம்மா. அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வாட்ச்மேனால முடியவில்லை. நம்ம இந்த பக்கமே போய்டுவோம். எவ்வளோ பெருசாக போகுது லென்த்தா. இந்த பாருங்க வளைஞ்சு பாம்பு மாதிரி கட்சிங்களே போட்டுது. நீ சந்தோஷப்பட்டுக்கோ. நல்ல வேலை நம்மளை போக சொல்ல மிட் முட்டையை நிற்போம். ஒரு தடவை இவன் என்ன பண்ணான், இந்த கேமை விளாட்னா நடுவில் பக்காகி நடுவுலையே மாட்டிக்கிட்டான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே போக முடியாமல் உள்ளே போக முடியாமல் மாட்டிட்டேன். அப்போ வந்து ஒரே சோகமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ராணி வந்துடாத கண்ணில் கையில் லைட்டா கன் இல்லாமல் அடிப்பேன். அது விஷயம். ஆனால் அந்த ஆப்ஷன் கொடுக்கலையே. லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மாதிரி அது எப்படி அச்சு ஓடணும், தச்சு அடிக்காமல் ஓடணுமோ அதே மாதிரி இதையும் அடிக்கக்கூடாது. கன் இருந்தால் மட்டும் தான் அடிக்க முடியும். லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்ல அடிக்காமல் போவாங்களா? ஆமாம். அப்போ அது என்னது, ஏதோ ஒரு கேமில் அடிக்க முடியாது, சாம்பி வருமே. லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்ல அடிக்க முடியுமேடா. அப்போ என்ன கேம் நான் கேட்குறேன். ஒன்று இருக்குமே அடிக்காமல் ஒன்று தப்பிச்சு ஒன்றுமே. சரி விடுங்க, அந்த கேம் பேர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஒரு பைத்தியக்காரன் அவனை சொன்னால் அப்படியே அரைஞ்சு உள்ளே போய் கேமை காமிச்சிட்டு கண்டுபிடிச்சவங்களாம் போய் பார்த்துட்டு இருப்பான். சரி இப்போ 4 ஸ்க்ரூவை கைட்டா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துன்னு வந்து 4 உயரம் போட்டல. இப்போ 4 லோயர் இப்போ தான் உள்ளே போகணும் திறந்து. எப்படி நம்ம லாக்கர் பாத்திரா ஷாக் அடிச்சிட போது. 1 2 3 எங்கே 4 தொகுதி 4 5 இந்த 5 இல்லையா? சரிப்பா. இந்த லிவர் மாட்டணும். கிராணி ஒரு இது கிராணி வேற வருது. தாச்சி மாட்டியா மாட்டணும். கதை மாட்டணும். மாட்டியாச்சு. ஆன் பண்ணும். டான் 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 ஆன் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணணும். நீ இதோ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஏற்கனவே. அதை போய் திருவின்னு நினைக்கிறேன். திருவி விட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கிராங்கை அங்கே மாட்டி பார்த்து சொன்னேன். அங்கேயே சொன்னேன்னு மாட்டும் போது. இப்போத்துக்கு இந்த கல்லெல்லாம் தள்ளணும். இதில் தான் ஸ்விம்மிங் பூல் ஆயில் வந்து பிடிச்சிட்டு இருக்கு. ஆயிலே குடிச்சிட்டு இருக்கா? குடிக்கல, பிடிச்சிட்டு இருக்கு மேலே அழிச்சி. அதை நம்ம 4 தீனை ஊற்றி வச்சுட்டு ரெட்டில் ஓப்பன் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகி உள்ள போயிடலாம். அது ஆயிலா இல்லைன்னா இது அது ஆயில். அது ஆயில். ஆயில் எப்படா இப்படி இருக்கும்? ஆயில் எப்படா இப்படி இருக்கும் என்ன கேட்டால் கிராணி போய் கேள்வி. டிஃப்ரெண்ட்டான ஆயிலாக இருக்குது. ஆயா இதோ கேன்வாஸ் என்னது உன் வீட்டில் என்னன்னா பெட்ரூமில் வந்து கிச்சன் வச்சுக்கிற, ஸ்விம்மிங் ஃபூலில் ஆயில் ஊற்றி வச்சுக்கிற, பைத்தியக்கார மாதிரி ஒரு வீடு வச்சுக்கிறேன். மண்டையை வந்து ஏதோ அம்மிக்கல்ல கொத்தத்தில் கொத்தி புழுது மண்டை. இங்கே வந்து ஏதோ இதான் கேன்வாஸ் ஆயில் தானே. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கும் நம்மளுக்கு அர்த்தம் தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மேலே ஏதோ போத்தி வச்சிருக்காங்க, அது மட்டும் தான் தெரியுது. பேர் வந்து கேன்வாஷ்ன்றாங்க. இந்த பாருங்க ஏதோ குட்டை மாதிரி போதுங்க அப்படி இழுக்க போதா உன் கண்ணு போயிடுச்சு பேர் சரிதா. டேய் இப்போ நீ தண்ணி கீழே இருக்க. தண்ணி கீழே இல்லை, தண்ணி தொண்டு விட்டு ஃபுல்லாக நான் இங்கே இருக்கேன். இப்போ தண்ணியாக கல்லாம் தரல, அது தொண்டு விட்டு நம்ம உள்ள வந்துருவோம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு பிக்சர் பீஸ் தேவைப்படுது. மொத்தம் 2 பிக்சர் பீஸ் தேவை. இன்னொன்று வந்து தேர்ந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று தெரியும் பீஸா சாப்பிட்டு இருந்தோம். அங்கே மேலே வைத்து போய் போட்டல அது இருப்பாண்ட. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு இன்னொரு பிக்சர் பீஸ் தேவை நம்மளுக்கு. அது கிடச்சிதுன்னா வெளில போகிறதுக்கான இது வந்து 70% முடிஞ்சதுன்னு அர்த்தம். 70%? அப்போ நீ வந்து கேமை முடிக்க போகிறேன். 70% என்ன 30% இருக்கும். அவ்வளோதான். ஏறணும் மேலே ஏறு முக்காத. பரவாயில்ல. ஐயோ இது என்னதான் ஃபேன் மேடி கேம் இருந்தாலும் நல்லாவே கிரியேட் பண்ணிருக்காங்க. சூப்பராகவே கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு குறை என்னன்னா எப்பவுமே கிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் எஸ்கேப்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு எஸ்கேப் தான் இருக்குது. இல்லை ஒரே ஒரு எஸ்கேப் தான், ஆனால் அதுவும் சூப்பராக பண்ணிருக்காங்க இது வரைக்கும் பண்ணதுலேயே. அதேபுறம் பார்த்தீங்கன்னா மற்ற கேம்லலாம் பார்த்தீங்கன்னா 3-4 பேர் வந்து கும்பாபிஷேகம் நடத்துவானுங்க. இதில் கிராண்டி மட்டும் இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு போய் அடிச்சிக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஸ்லெண்ட்ரினா இருக்கு. ஆமாம், கிராண்டி இல்லாமல் ஸ்லெண்ட்ரினாவும் இருக்குது. ஸ்லெண்ட்ரினா இங்கே வராது. ஆமாம், ஸ்லெண்ட்ரினா வீட்டுக்கு போகும். அப்படியே வாட்ச் பண்ணினே எனக்கு ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணினே இருந்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினா வீட்டுக்கு போதும். நம்ம அது ஒன்றும் இல்லை, நம்ம கிராண்டி 3 வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஸ்லெண்ட்ரினா வந்து கிராண்ட் ஆகி மறு வீட்டுக்கு போயிருக்கு. நம்ம இங்கே வந்தோடனே கிராண்டி ஃபோன் பண்ணி ஹலோ நம்ம ஸ்லெண்ட்ரினா நம்ம வீட்டுக்கு இவங்க வந்து நம்ம பிஜினா ஸ்லெண்ட்ரினா உடனே தெரிஞ்ச பசங்கமாக கொஞ்சம் இந்த பக்கமாக அமுச்சு விடுமான்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம நல்லா அங்கே போகிறோம். போயிட்டு ஸ்லெண்ட்ரினா பார்த்துட்டு ஆய் சொல்லிட்டு வரலாம். சரி, இது எந்த ரூமோட நெட்டு? அந்த நெருப்பு எரிஞ்சிருந்தது. அந்த இதுவும் நம்ம நெருப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கீழே கிராங்க் வச்சு அதை வெளியே இப்போ நான் உள்ளேன்ட்டேன். ஓகே, ஸ்கூட்டை வச்சு கைடி அப்புறம் வந்து நவுத்தனா மேலே ஒரு வழி திறக்கும். பாதையை உருட்டு பாதை திறக்கும். இங்கே வந்து டேபிள் போடலாம். சைலண்டாக வருது. வரும் சைலண்ட்டாக.
தெரியாது உனக்கு, சின்ன பையன்லாம். படிக்கட்டுலாம் உடஞ்சி போயிருக்குடா, கீழே கீழே. என்னடா மேலே ஒரு மாதிரி இருக்கு. ஸ்பேஸ் கொண்டவங்க விண்வெளிக்கு வந்து விட்டோம். விண்வெளியா இது பார்க்க அப்படி தான் இருக்காங்க லைட்டா. ஆயா விண்வெளியில் கட்டி மெய்டிக்கல் ஸ்லெண்டினா புக். ஸ்லெண்டினாவோட புக்கு ஃபோன் நம்பர்லாம் அதில் இருக்கும், மேலே வச்சிட வேண்டியதான். என்னது பால்காரனுக்கு ஒரு 500 ரூபாய், இங்கே ஒரு பீஸ் இருக்குங்க, இங்கே ஒரு பீஸ் இருக்கு பாரு. டேய் ஸ்லெண்டினா புக்கில்டா, இது கடங்கார புக்கடா இது. இங்கே ஒரு பீஸ் இருந்தது சூப்பர். இன்னொரு பீஸ் 2 பீஸ் தேவைப்படுது, கீழே தான் இருக்கும். ஆனால் அதுவும் இதோ இங்கே ஒரு பீஸ் டேபிளில் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒன்று வந்து போட்டு வச்சுருக்கோம். 4 பீஸ் இங்கே தான் இருக்குது ஆக மொத்தம். இந்த கேமை நீங்கள் விளாடணுன்னா ஒரு கன்ஃபார்ம் பொறிக்கையாக மாறிடணும். எல்லாத்தையும் பொறிக்க கற்றுக்கணும். அது எப்படி இருந்தாலும் கிராணி கேம் விளாட்றவங்க எல்லாரும் பொறுக்க தான் கற்றுக்கணும். பொறிக்கி தான் மோஸ்ட்டாக அந்த கேம் விளாட்றோம் சொல்ல மாட்டேன், ஆனால் இவன் சொல்லுவான். ஏன்னா இவன் ஒரு பொறிக்கிங்க, அதனால தான் சொல்கிறேன். இங்கே 3வது பாட்டு செட் பண்ணியாச்சு, 4வது பாட்டும் கீழே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மூஞ்சி மாதிரி உருவ எடுத்துட்டு வருது அந்த புக்கு. ஏன் போய் சொல்கிறேன், உன்னை தானே உடஞ்சிட்டு தத்துருவோம். ஆடா மாதிரி அப்படியே ஆடா மாதிரி இரு கடைசியாக உடஞ்சிடும். ஆடாத மூச்சு நான் உரையிற பக்கம் கண்ணு கொண்டு உன்ன மாதிரியே இருக்கு. ஆடுறது நான் அணிவுறு உரையிடலாம் பார்த்துக்கோங்க. பார்க்க அப்படியே இருக்கு. இது அப்படியே இருந்த பாரு, கடைசி ஃபைல் வந்துச்சு. இதை பார்த்து ஐயோ கரெக்டாக இதில் ஒன்று மாதிரியே கம்பேர் பண்ணி வேணா ஃபோட்டோ பார்த்து செதுக்கி வச்சா சிலையாட்டம் இருக்குப்பா. சிலையா ஃபோட்டோ அது கண்ணு தெரியாதானே. எனக்கு தெரியுது. ஃப்ரெண்டினா வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம சண்டினா வீட்டுக்கு வந்துட்டோமா? ஏதோ சாக்காடக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. 4 புக்கு 4 சீக்ரெட் பீஸ் தேவை. சீக்ரெட் பீஸ் சவுண்டு கொஞ்சம் ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு நேரத்தில் வந்தால் திகிலாக இருக்கும்ல, ஜாலியாக. திகிலாவா? நீ ஃபோனை தூக்கி அடிக்காம இருந்தால் சரி. நீங்களும் சவுண்டை ஏற்றிக்கோங்க, அப்போ தான் ஜாலியாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் இல்லை உங்களுக்கு டக்கு 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 நோட்டிஃபிகேஷன் ஆகும். நாங்கள் பாதி சொல்ல போகிறது உங்களுக்கே தெரியும், பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நாங்கள் எது கஷ்டப்பட்டு சொல்லி என்னங்க அது நாட் நவுன்னு காடுது. நாட்டினவா நீ கை வச்சு எதுவுமே விளங்காதல, அதான். ஐயோ கொள்றாங்க. இதுக்கு ஒரு புக்கு இருக்குது. என்ன புக்கை வந்து இது என்னது? நம்மளுக்கு மொத்தம் இப்போ 4 புக்கு தேவை. ஒரே ஒரு சீக்ரெட் பீஸ் தேவை. 4 சீக்ரெட் பீஸ் தேவை. அதான் நம்ம தேடணும் போலீங்க. என்ன ஒரே வந்து தண்டனை கொடுக்குற பெட்டியாட்டம் இருக்குது, ஒருத்தன் தண்ணியில் முக்கி எடுக்கிற பெட்டியாட்டம் இருக்குது. அதில் முக்கியம் எடுக்கணும். ஆப்ஷன் இருந்தால் பண்ணலாம். 2 புக்கு கிடைச்சிச்சா? நாட்டம். ஐயோ திரும்ப அதே கற்றுக்கிட்டான்ட்டுனா. அதான் சொன்னேனே, கண்ணு தெரியாதவங்கிட்ட கேம் பிளேவை கொடுத்தா அப்படிதான். இவர்கிட்ட கொத்தா மட்டும் ஆடி கிச்சி சிலிண்டர் கிராணியை ஒன்றா வச்சு ஒன்று சுட்டு ஆடுறது. அதனால் ஒரு புல்லட்லேயே வந்து 9 பேர் சுட்டோம்டா. ஒரு பிளட்டில் 9 பேரை? ஆமாம். எப்படி அது திரும்ப அதே கதுவா? நான் ஒரு புல்லட்டை சுடலான்னு நினச்சேன், பார்த்தா பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் டங்க்கு சுட்டாங்க, 9 பேர் சுட்டுட்டாங்க. கண்டு தெரியாமல் ஒருத்தனை சுட பார்த்து குறி மிஸ் ஆகி பெட்ரோல் பங்கில் பட்டுச்சு. ஆமாம் அப்படி சொல்லணும். அதை இவர் வந்து ஒரு புல்லட்டில் 9 பேர் சாவச்சாராம். ஆமாம், அதெல்லாம் எவ்வளோ பெரிய இது. செத்தவனை சுடுறது எதிராக புல்லட்டு கத்தி எடுத்து வெட்ட வேண்டியது தானே. செத்த மாமா சுடுறதுக்கு போயிட்டு புல்லட் எடுத்துகிற மாதிரி தான். இன்னும் இந்த ஜாலியில் ஒன்றுமே 2 புக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு சீக்ரெட் பீஸ் ஒன்று கூட கிடையில. அப்படின்னா சீக்ரெட்டு தெரியல, நான் பார்த்தேன் அவனை நினைக்கிறேன். ஏதோ 3வது. இப்போ போயிட்டு ஒரு கதுவாக திறக்க வேண்டியது. இதுவா? ஐயோ திரும்பவுமா? 4வது இந்த கதவுக்கே நான் வரேன் இப்போ திரும்ப திரும்ப. கண்ணு தெரியாத கிளவங்கிட்ட அதே கேம் பிளே கொடுத்தா அப்படிதான் ஆடுவா. ஐயோ பேசும்போது எச்சம் தெரியுது, கொஞ்சம் பார்த்து பேசு. எச்சே தெரிக்கலடா, உன் கண்ணீரில் என் கையில் பட்டு அது தெரிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கேவலமாக காமெடி பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இவன் கேவலமாக காமெடி பண்ணுறானா, நான் கேவலமாக காமெடி பண்ணானா? நீங்கள் 2 பேர் கமெண்ட்ரியில் யார் கமெண்ட்ரி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எஸ்கே கமெண்ட்ரியா? எம்கே கமெண்ட்ரி. என் பேர் எம்கே. இவன் வந்து ஏமாத்துவான், ஏமாத்த பையன். என் பேர் எஸ்கே. என் பேர் எம்கே. ஓகேவா? இந்த பாருங்க, கண்ணுறகு தாய் கிளவியே வந்துட்டியா? கண்ணுறகு என் குழந்தைய தாளாட்டும் போது வந்துட்டியே. யாரா நீ? ஆமா போய் தம்பி மூஞ்சி கொஞ்சம் தள்ளி வைப்பா. ஓ இதான் பார்க்க முடியல. ஸ்லெண்டினா இப்போ எடுத்ததான் ஸ்பெஷல் பீஸ். ஒரு மாதிரி ரெட் கலர்ல. ஆமா ஆமா ஒன்று ஏறிச்சு. இன்னும் 3 ஸ்பெஷல் பீஸ் அது மாதிரி தேவை. இப்போ அடுத்த ரூம்ல யார் இருக்க போறாங்களோ? அடுத்த ரூம்ல கிராண்ட் பாவும் கிரானியும் இது பண்ண போறானுங்கடா. டூயட் பார்ட்னர் இருப்பாங்களோ? கமான் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட் டூயட் பார்ட்னர் இருப்பாங்க. எங்க காணவே காணோம் அந்த ரூம். எல்லா இடத்துல தந்தாச்சு. ஐயோ ஸ்லெண்டினா மறு வீட்டுக்கு வந்தனா மரியாதையே நடந்துக்கணும். அதை விட்டு வந்தவனே பார்த்து ஒரு ஆய் கூட சொல்றாரு. எப்படி மனசு கஷ்டப்படாது? அது மனசு கஷ்டப்படாது, ஆனா நொடிக்கு நொடி ஆய் சொல்லுது. வந்து அந்த பெருச்சாலி யாராவது முதல்ல பெருச்சாலி ஒரு கிருதி ஒரு நாள் இன்னுங்க கது துறைக்க முடியலாம். அது வேற அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. கொஞ்சம் வீடியோ நாய்ஸ் கேட்டால் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. அடுத்த வீடியோவில் அந்த பெருச்சாலி செத்து அது போனோமா உங்களுக்கு ஃபேஸ் ரிவ்யூ போடுறோம். ஃபேஸ் ரிவ்யூ போடுறோம். அந்த பெருச்சாலியை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுறோம். இன்ஸ்டால பார்த்துக்கோங்க. ஐயோ இது வேற ஒன்று அடிக்கடி வந்து பயமுத்துன்ற வேலை காமெடி பண்ணுது. பயன்டாமா போமா அம்மா சண்டேனா இன்னும் ஒரு புக் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டோம். இன்னொரு வாட்டி நான் என் பேச்சு கேட்க மாட்டேன். தந்துச்சு. இந்தாயா மேல என்ன போன வாட்டி பொழந்து கட்டிட்டாருங்க. அடிச்சு கம்மியில போட்டு கட்டி தொங்க விட்டு தசாவதாரம் மாதிரி. எந்தாயா தானே இது
நான் மறுபடியும் மறைஞ்சிச்சு. இதோ 2வது பீஸு. நல்லாவே பண்ணுறாங்க. ஆனால் கேம் பண்ணவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் தான். நல்லாவே பண்ணிருக்காங்க. நீங்கள் விளையாடுறதா இருந்தால் கீழே லிங்க் கொடுக்க முடியாது, எனக்கு கொடுத்தா பல பிரச்சனைகள் வரும். ஆமாம், நீங்களே போயிட்டு போட்டு பாருங்க, வந்துடும். கிராணி டைம் டு த வேக்கப் தானே? கிராணி டைம் டு வேக்கப் பார்ட் 5 ஃபேன்மேட் கேம். என்ன வேணா போடுங்க, வந்துடும். அதுவே தானா இது? இப்போ ஸ்லெண்டரினா எப்படியோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் ரூமுக்கே வந்துட்டியா? அடிச்சாவ குழந்தை குட்டிச்சாத்தா மாதிரி இருக்கு. குழந்தையாங்க இது. போன பாட்டில் ஸ்பைட் ஒன்று வரும், ஏதோ கீழே நானும் அவ்வளோதான் எல்லாமே. என்னது இன்னும் ஒன்று கிடைக்கணுமா? இப்போ போய் இந்த பக்கம் ட்ரை பண்ணி போ. இங்கே தான் ரூம் திறக்காமலே இருந்தது. இப்போ இதை போட்டோடனே நாட்டு ஏதோ இதுன்னு சொல்லுவது. நாட்டுன்னு சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்லை ஆடுறது ப்ரோ பிளேயர் எஸ்கே இயர் 2022 ஆஃப் த ப்ரோ பிளேயர் பெஸ்ட் ப்ரோ பிளேயர். கவுண்டரா ஸ்லெண்டரினா வேற வந்திருக்கு. அது எல்லா பாட்டிலையும் வச்சிருக்குமே. என்னடா கீழே போயிடுச்சு? அது ஃபேவரட் பொம்மை. அது தூக்கி போயிடுச்சு. ஸ்லெண்டரினா ஒரு வேலை யாரோ புது டெடி பொம்மை வாங்கி கொடுத்துட்டாங்க போல. புது பாய் ஃப்ரெண்டு போல ஸ்லெண்டரினாக்கு. பாய் ஃப்ரெண்டில் பொம்மை புதுசாக வாங்கி கொடுத்துட்டாங்க, அதனால போல. பொம்மை தான், புது பொம்மை கட்டிச்சு. இது கீழே எப்படி நம்மளுக்கே கிடைச்சிருமா? இல்ல ஸ்லெண்டரினா கிடைச்சிரும். நம்மளுக்கு தான் கிடைக்கும். பின்ன இல்லடா, ரெண்டுமே இடிச்சுக்கிச்சு, அதான் கேட்டேன். நாங்க இருட்டாயிடுச்சு. லோடிங். இருட்டுக்குள்ள ஒரு மர்மம். கிராணிக்கு மொரட்டடி. கேம் முடிஞ்சுதா? கொடுத்தது பிஜி. பிஜியில் இருக்கும் எஸ்கே வந்து போய் விழுவாருங்க, பாத்துங்க. மறுபடியும் இந்த புக்காண்டே வந்துட்டோம், மூஞ்சாண்டே வந்துட்டோம்டா. உருப்படாது. உன் போட்டோ முடிக்கும் போதே பாத்துட்டோமே. உருப்படாம போமே நீ நாள் ஃபுல்லா. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 4 பீஸ் பாவம்னு நினைக்கிறேன். இங்க இந்த ஆமாங்க எல்லா கதை ஆடுது. ஓடு 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 ஓடு. ஐயோ நிக்காம ஓடு 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 ஓடு. வரா பாரு ஸ்லெண்டரினா பொண்ணு ஓடுறா. டேய் நீ கத்ததான் லேட்டா பயமா. ஸ்லெண்டரினா பார்த்தா அவ்வளோலாம் பயம் இல்லை. ஏதோ எங்க அடுத்த மாடி. டேய் சீக்கிரம் மாடியே ஓடாத. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது திரும்புதுங்க போனே திரும்புதா? ஐயோ ரிசெப்ஷன் வந்தாச்சு. இங்க தான் செட் பண்ணனும். ஓடு 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 ஓடு. சிக் சிக். நான் கலர் ஆயிடுது. நாங்க இது கலர் தாய் பாசா தெரியலையே. சுத்துது தலையும் சுத்துது. குப்பொண்ணு அடிச்ச போதையில. விடுதலை காற்றை சுவாசிக்கிறோம். எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் எனக்கு மறக்க மாட்டியே ஸ்லெண்டரினா. கோமா ஸ்டேஜில் வந்துடாதீங்க ஸ்லெண்டரினா. விடுதலை ரொம்ப முக்கியம் தம்பி, விடுதலை ரொம்ப முக்கியம். வந்தாச்சு தம்பி. அடுத்த வாட்டி கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆயிருக்கோம், அடுத்த வாட்டி அது மாட்டிக்காத. ரொம்ப கஷ்டம். ஐயோ பள்ளம். இங்க இருந்தா குதிக்க போறானா? தலை கீழாதான் குதிப்பானோ? வாய்ப்பில்லை, குதிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. வேற வழி கண்டுபிடிச்சு தான் போகணும். நாங்கள் வீடியோ பார்க்கலாம், திரும்ப உள்ள போயிடணும். வரமாட்டான். சத்தம் கேக்குது. யாரு இருக்கா? அம்மா ஒன்னும் போலியா? கூட்டிட்டு போறேன். டேய் கஷ்டப்பட்டு தப்பிச்சது இந்த கிளிகிட்ட மாட்டுறதுக்கா? கிளட்டு கிளிவியே. முடிஞ்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கேம். ஆனா இருங்க, கடைசி எதனா போர்ட்ஸ் கட்டிச்சின்னு இருக்கு. ஸ்பாயிலர் சீன் இருக்கு. ஸ்பாயிலர் இல்ல, போர்ட்ஸ் கட்டிச்சின்னு இருக்கு. அதை பார்த்துட்டு போங்க. அதை பார்த்துட்டு போங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத காட்ட போறாங்க. இதோ இதான் போஸ்ட் கட்டிச்சின்னு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரூம்ல இருந்து எஞ்சிக்கிறோம். என்ன கண்ணெல்லாம் ஒரே மங்களா தெரியுது. என்ன கிராணியா எதிர்க்க நிக்கிறது? அதான் அந்த மாதிரி தான் இருந்தது லைட்டா. திரும்ப நாங்கள் ஒரு மாதிரி இருட்டாயிடுச்சு. திரும்ப தூங்கி எஞ்சிக்கிறோமோ? ஆமாங்க, திரும்ப எஞ்சிக்கிறோம். ஒரே இருட்டா இருக்கு, மறுபடியும் எஞ்சிக்கிறோம். அதை கவுத்துடாமல் லைட்டாக சத்தியம் கேட்குது. அது கிராணி இல்லடா, ஏதோ பானை மாதிரி இருக்கு. பானை தான், அது ரெண்டுமே ஒன்றா தானே இருக்கும். கிராணி வேறும் பானை தான் இருக்கும். இந்த கதவு பார்க்கலாம், திறந்துட்டு வாய்ப்பு இல்லை. ஏதோ சத்தம் கேட்குது, கதவு சத்தம். டக் டக். அப்போ எல்லாம் நம்ம கனவா தெரியலையே. யாருமே காணோம். யாருமே இல்லை. ஐ வில் see you. கிளவி நான் இருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். நான் உங்கள் எஸ்கே. நான் உங்கள் எம்கே. டாடா, பை பாய்.